ஸ்கிரீன் ஷேர் போயிடலாமா? ஒரு நிமிஷம். இதுக்குதான். இப்ப நம்ம வந்து எதுவரையும் பார்த்தோம் அப்படின்னு நமக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தாகா இதுல இருந்துதான் நம்ம பார்க்கணும். பார்த்துக்கோங்க, எழுத கூட வேண்டாம் இதெல்லாம். அதாவது அகாராந்த புல்லிங்க சப்தாகா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்ப வந்து பேஜ் நம்பர் நான் சொல்றேன்ப்பா. பேஜ் நம்பர் வந்து 15 வாங்க. இதெல்லாம் வந்து அகாராந்த புல்லிங்க சப்தம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அகாராந்த புல்லிங்கம் சப்தம். புல்லிங்க சப்தம்ன்றனாலே கடைசியா அகாராந்தம் வந்து விசர்க்கம் வரும். அத்தியாபக, ஆரக்ஷக, போலீஸ்மேன், தேசபக்தக, தேசபக்தர் அப்படின்னா அதாவது நேதா அப்படின்னு சொல்லலாம். சோரக, திருடன், வைத்தியக, டாக்டர். எழுத வேணாம், பாத்துக்கோ. சாத்திரக, ஸ்டூடெண்ட். சாலகக, சாலகனா ஓட்டுநர். அர்ச்சகக, அர்ச்சனை செய்பவர். கர்மகரக, வேலைக்காரர், ஆண் வேலைக்காரர். ஓகேவா? சஷகக அப்படின்னா டம்ளர். சமசக, ஸ்பூன். தீபக அப்படின்னா தீபம். ஆப்பனக அப்படின்னா இந்த கிருஷ்ணனா வர்ற இடத்துல நாவ ட்விஸ்ட் பண்ணி சொல்லணும். ஆப்பனக அப்படின்னு சொல்லணும். மார்கனா வழி, பாத். வித்யுத் கோஷக அப்படின்னா பேட்டரி. சியூதக, சரி, சியூதகனா பேக். தனசியூதகனா தனம்னா பணம், பணம் வைக்கிற பர்ஸ்ன்னு அர்த்தம். பேக். கண்டோலக பாஸ்கட். சுதாகண்டக சாக்பிட்ஸ். ஷிலாகண்டக, ஷிலாகண்டகனா கல்லு. கம்சக அப்படின்னா கிளாஸ். அதாவது அந்த சாஸ் கப் இருக்குல்ல, நீங்க கேட்கலாம். ஏற்கனவே நீங்க வந்து டம்ளருக்கு சஷக்கக, நீங்க எவர் சில்வர் டம்ளருக்கு சஷக்கக. இந்த கிளாஸ் டம்ளருக்கு கப்பு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கம்சக. ஓகேவா? இப்ப வந்து நம்ம ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தாக பேஜ் 15 உங்க புக்ல. ஓகேவா? எப்பயுமே ஸ்திரீலிங்கம் வந்துன்னா இதுலதான் மோஸ்ட்லி முடியும். அதுல மட்டுமே முடியாது. நீங்க பிகினர்ஸ்ன்றதுனால அது மட்டும் நீங்க கத்துக்கலாம். பாலிகா, அதாவது சின்ன பொண்ண பாலிகான்னு. மகிழா, மகிழான ஒரு நடுத்தர பெண்ண மகிழான்னு சொல்லுவோம். வைத்தியா, வைத்தியா அப்படின்னா டாக்டர், ஃபீமேல் டாக்டர். அத்தியாபக, அத்தியாபிக அப்படின்னா மேல் டீச்சர். அத்தியாபிகா அப்படின்னா ஃபீமேல் டீச்சர், பெண் ஆசிரியை. பாச்சிகா அப்படின்னா சமையல் செய்பவள். ஆரக்ஷிகா, போலீஸ் உமன், பெண் போலீஸ். தேசபக்தா, பெண் விடுதலை வீரர். விருத்தா, விருத்தக அப்படின்னா வயசான ஆண். விருத்தா அப்படின்னா வயதான பெண். பக்தா அப்படின்னா பக்தர், பெண் பக்தர். சாத்ரா, ஸ்டூடெண்ட். ஃபீமேல் ஸ்டூடெண்ட சாத்ரான்னு. இதே மேல் சின்ன பசங்க பாயா இருந்ததுன்னா அங்க சாத்ரஹ அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் சாலிகா. சாலிகா அப்படின்னா வந்து சொல்பவர். அதாவது என்னன்னா, சாரி, சாலிகானா என்னன்னா செலுத்துபவர். இப்ப ஆட்டோவை அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்கள சாலிகா. அதுவும் பெண்ணா இருந்ததுன்னா சாலிகா. அப்புறம் காயிகா, பெண் பாடகிய காயிகா. காயகக அப்படின்னா ஆண் வந்துரும்.
சாலகஹ அப்படின்னா ஆண் வந்துரும். பெண்ணா இருக்கும் போது சாலிகா, காயிகா. ஓகேவா? ஸ்தாலிகா, தட்டுன்றது பெண்பால், ஸ்திரீலிங்கம். ஸ்தாலிகா. மாலான்றதும் ஸ்திரீலிங்க பதம். பேட்டிகா அப்படின்றதும் ஸ்திரீலிங்கம், பெட்டி. கத்தி அப்படின்னா சூரிகா, சுரிகா. சுரிக்கானா கத்தி. பத்ரிகா எல்லாத்தையும் நோட் பண்ணுங்களா, ஆன்ற வார்த்தை தான் முடிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. பத்ரிகா அப்படின்னா பத்திரிகை, அதுவும் ஸ்திரீலிங்க பதம். அப்புறம் வந்து கபாட்டிகா, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து இருக்கு இல்லையா கபோர்டு, அதுக்கு கபாட்டிகா, அதுவும் ஸ்திரீலிங்க பதம். உத்பீட்டிகா அப்படின்னா டெஸ்க், எழுதும் அந்த டெஸ்க். த்விசக்ரிகா அப்படின்னா சைக்கிள். இது எல்லாமே ஸ்திரீலிங்க பதம் தான். சோ நம்மதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆணா இருக்கிறது மட்டும்தான் ஆணுன்னும், இங்க அப்படி கிடையாது. ஒரு பொருள் கூட ஆண்பால் பெண்பாலை குறிக்கும் இந்த இடத்துல. பாஞ்சாலிகா அப்படின்னா பொம்மை, பொம்மையும் ஸ்திரீலிங்க பதம் தான். அப்புறம் சுகந்தவர்த்திகா அப்படின்னா ஊதுவத்தி. மாபிகா, மாபிகானா ஸ்கேல். சஞ்சிகா அப்படின்னா ஃபைல். பாட்டசாலா அப்படின்னா ஸ்கூல். போஜனசாலா அப்படின்னா ஹோட்டல். குஞ்சிகா அப்படின்னா கீ. சோ இது எல்லாமே ஆகாராந்த ஸ்திரீலிங்க பதம். இதிலே ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதங்கள் பார்க்கலாமா? ஈல முடியும். நர்த்தகி, டான்சர், ஃபீமேல் டான்சர். கர்மகரி, வேலைக்காரங்க, பெண் வேலைக்காரங்க. கிருஹிணி, கிருஹிணி அப்படின்னா, கிருஹிணி அப்படின்றதே வந்து பெண் வீட்டுக்காரர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். யுவதி, யுவத்தினா சின்ன வயசு பொண்ணு, யுவதி. சாத்ரி, சாத்ரி அப்படின்னாலும் பெண் பால்ல தான். சாத்ரானாலும் பெண்ணுதான். சாரி தாத்ரி, சாரி 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 தாத்ரினா நர்ஸு, ஃபீமேல் நர்ஸு. லேகனி, லேகனினா பெண். அங்கனி, அங்கனி, அங்கனி அப்படின்னா பென்சில். புனப்பூரணி அப்படின்னா, புனகனா மறுபடியும், பூரணினா ஃபில் பண்றது, அதனால இன்ஃபில், ரீஃபில். ரீஃபில் இருக்குல்ல, அதுதான். இந்த காலத்துல ரீஃபில் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. வர்ணலேகனி அப்படின்னா கலர் பென், கலர் பென். வர்ண அங்கனி அப்படின்னா கலர் பென்சில். தூரவாணி அப்படின்னா போன். கட்டி, இதெல்லாம் ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதங்கள். கட்டி அப்படின்றது வாட்ச், அதாவது கை கடிகாரம் கிடையாது. கை கடிகாரம்னா கரா கட்டின்னு வாங்க, கரெக்ட். கட்டினா வாட்ச், அதாவது மேல தொங்குற வாட்ச், அப்புறம் அலாரம் கொடுக்குற வாட்ச், அதெல்லாம் எடுத்துக்கலாம். கர கட்டினா, கரனா கை, கை கடிகாரம். விரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதான் கரகட்டி. ஜல கூபி அப்படின்னா வாட்டர் பாட்டில். துரோணி, பக்கெட். கர்த்தரி, சிசஸ், கத்திரிக்கோல். மார்ஜனி, மார்ஜு அப்படின்ற தாத்துவே கிளீன்ன்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். சோ மார்ஜனினா ரப்பர், அழிக்கிறத சொல்லுது. நதி, நதின்றதே ஸ்திரீலிங்க பதம். தர்வி, தர்வினா ஸ்பூனு. சம்மார்ஜனி அப்படின்னா தொடப்பம். வீட்டை கிளீன் பண்ணுதா இல்லையா, அதனால சம்மார்ஜனி. தேவி, கடவுள், பெண் கடவுள். சோ இப்ப இத பார்த்தோம். இப்போ திருப்பியும் அகாராந்த நபும்சகலிங்க சப்தாக. நபும்ச ஸ்பூனுக்கு ஏற்கனவே சமசன் படிச்சோம்லடா. சமஷஹ படிச்சிருக்கோம் இல்லையா, அது என்ன? அதுவும் ஸ்பூன். இருங்க இருங்க. சமஷஹ அத்தி பாருங்க வருது. அது சமசகன்றதும் ஸ்பூனு தான், தர்வின்றதும் ஸ்பூனு தான். ஒண்ணு வந்து இந்த ஸ்பூன், ஒரு சர்விங் ஸ்பூன். சரி, கரண்டின்னு வச்சுக்கலாமா அப்ப? இல்லன்னா வச்சுக்கலாம். தர்வி அப்படின்றதும் ஸ்பூனு, கரண்டி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஓகே.
அது அது வந்து சமசகன்ற போது அகாராந்த புல்லிங்க சப்தா சமசக. இது தர்வின்ற போது ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதம். தர்வினா கரண்டி. அப்புறம் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற பொருள் அகாரா எப்பயுமே நபுன்சக லிங்கம் இம்ல தான் மோஸ்டா முடியும். எதுல முடியும்? இம். இப்ப நம்ம பாக்கலாமா? இப்ப நீங்க குளிக்கிற சோப்புக்கு என்ன பேரு? ஸ்நான பேனகம். என்னது? ஸ்நானனா குளிக்கிற, பேனகம்னா சோப்பு. ஸ்நான பேனகம். தர்வி கரண்டி. இதுவா அகாராந்த நபுன்சக லிங்க சப்தாஹா. not living things. அகாராந்தனா கடைசியில ஆ இம்முல முடியும் இது. How you classify them? கந்துகம் அப்படின்றது பால். நெக்ஸ்ட் வஸ்திர பேனகம் துணி சோப்பு. வஸ்திரம்னா துணி, பேனகம்னா சோப்பு. வஸ்திர பேனகம்னா துணி சோப்பு. பழம், பழம்னா ஃப்ரூட். பாத்திரம் பாத்திரம். சத்திரம். இன்னைக்கு நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட 200 வார்த்தை தமிழ் வார்த்தையே சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அதை இன்னைக்கு பார்ப்போம். முடிஞ்சா இன்னைக்கு பார்ப்போம், இல்ல அடுத்த கிளாஸ். சத்திரம்னா கொடை. புஸ்தகம், புஸ்தகம்னா புக்கு. புஷ்பம் பிளவர். பர்ணம், பர்ணம்னா இலை. லோகாயனம் பஸ். உபநேத்திரம் அப்படின்னா கண்ணாடி. நேத்திரம்னா கண்ணு. உபனா அதுக்கு ஹெல்ப் பண்றது, அப்ப உபநேத்திரம். கங்கணம் வளையல். கங்கணம். தூரதர்ஷனம் டிவி. கிரகம் வீடு. மித்ரம் ஃப்ரெண்ட். அதாவது மித்ரா அப்படின்னா என்னோட மித்ரம்னா ஃப்ரெண்ட். மித்ரம் அது அப்படிதான் வரும். சமஸ்கிருதத்துல என்ன ரீசன்னால அது அப்படி போடுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த எழுத்துக்களோட சேர்க்கையில கிராமர் பார்ட்னால அப்படி போடுவாங்க. கங்கதம், கங்கதம்னா சீப்பு, தலைக்கு கோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. சங்கணகம் அப்படின்னா கம்ப்யூட்டர். யுதகம், யுதகம்னா ஷர்ட். சூத்திரம் அப்படின்னா நூலு. வியஜனம் அப்படின்னா ஃபேன். நட்சத்திரம்னா ஸ்டார்ஸ். சோ இது நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம வந்து பேச போறோம். இனிமேல தான் எழுத ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் நோட்டு பென் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும். சம்பாஷண அபியாசக அப்படின்னா பேச போறோம் இப்போ. மம, ஆமா மமன்றது வந்து ஷஷ்டில வரும். அதாவது உத்தம ஷஷ்டில வரும். அந்த அகம்ல வருதுல, அதுல 6வது விபக்தி மம. என் சிக்ஸ்த். அத உங்களுக்கு நான் நடத்துறேன் இன்னைக்கு. அத நான் நடத்துறேன். அதுக்கு ஒரு புக் இருக்கு. இதுதான் ஷஷ்டி. இது ஃபர்ஸ்ட் நான் நடத்தினாதான் புரியும் உங்களுக்கு. இப்ப சொன்னாலாம் புரியாது, நடத்தினாதான் புரியும். சோ இப்ப அகம்ன்ற வார்த்தையிலேயே 6வது ஒரு சொல்லு. ஒரே டவுட் அடியே. கேளு கோதா வெங்கடா. ஹலோ, கேளு. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. நான் வாசுதேவன் பேசுறேன், சென்னை சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க மாமா. இந்த ஸ்நான பேனகம் சொல்லணுமா ஃபேனகம் சொல்லணுமா? அத பேனகம் ஃபான்றதே சான்ஸ்கிரிட்ல கிடையாது. நான் முதல் நாளே நடத்தினேனே. ஃபேன்ற வார்த்தையே சான்ஸ்கிரிட்ல கிடையாது. அப்ப சொல்லணும். அப்ப நம்ம அந்த பா பான்னு அப்படி சொல்லுவோம். அதாவது 2வது பாவ சமஸ்கிரிட்ல பான் தான் சொல்லணும். ஓகேவா? ஓகேமா, थैंक यू. சரி மாமா. மம நாம ராமக அப்படின்னா என்னுடைய பெயர் ராமன். நான் இன்னைக்கு இது நடத்துறேன் உங்களுக்கு பிரதமா விபக்தி, பட் இது குழம்பிப்பீங்க. சோ மமனா என்னுடைய, நாமனா பெயர். என்னுடைய பேர் ராமக. நான் இப்ப சொல்றேன். மம நாம சுதாவல்லி. என்னுடைய பேர் சுதாவல்லி. பவதக நாம கிம். ஒரு ஆண் எதிரில உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா, ரொம்ப வயசானவரோ மதிப்புக்குரியவரோ அப்படின்னு தான் நான் எப்படி சொல்லுவேன், தங்களுடைய பேர் என்ன?
பவதஹ நாம கிம் அப்படின்னு சொல்லுவேன். கிம்னா என்ன? இப்ப கேளு. என்னுடைய, மை நேம் இஸ், தங்களுடைய, தங்களுடைய. அதே மாதிரி மம நாம பலராமக, என்னுடைய பேர் பலராமன். பெண்ணை கேட்கும் போது பவத்யாஹா நாம கிம், பவத்யாஹா நாம கிம், தங்களுடைய பெயர் என்ன? இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவலைப்படாதீங்க. பட் நீங்க இதெல்லாம் குழப்பிப்பீங்கன்றதுனால இப்ப நான் எடுக்கல. ஒரு கேர்ள கேட்கும் போது பவத்யாஹா நாம கிம் அப்படின்னு கேட்பேன். ரெஸ்பெக்டோட. இது ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க அத்தனை பேரும் எழுத போறீங்க. அடுத்த வாரம் நம்ம செட்லுக்கு அத்தனை பேருக்கு புக் வந்துரும், அதனால புக்ல எழுதிக்கலாம். அது வரையும் நோட்லயே எழுதுங்க. ஓகேவா? மம நாம சீதா, பவதஹ நாம கிம். இப்ப இது என்ன எழுதுவீங்க? இங்க இப்படி கொடுத்திருக்காங்க, டேஷ் நாம கிம்னா என்ன எழுதணும் கேட்கணும். இங்க கோவிந்தஹன் கொடுத்திருக்க, அப்ப அடுத்து இந்த பெண் எது சொன்னோம் போன வாட்டி? ஓகே, பவத்தஹ, பவத்தஹ தன. ஆமாக்கா, பவத்தஹ. பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். பவத்தஹ நாம கிம். இங்க பவத்தஹனா தங்களுடைய, பெண்ண கேர்ள கேட்கும் போது இங்க ஆன்சர் கொடுத்துட்டான் பார், மம நாம தனலக்ஷ்மி. அப்பனா அது பெண்ணை எப்படி கேட்கணும்? பவத்யாஹா நாம கிம், பவத்யாஹா நாம கிம். ஓகேவா? அதே மாதிரி மம நாம வெங்கடேஷக. இப்ப இதுக்கு என்ன எழுதுவீங்க? ஆம்பளைய கேட்கணும். அப்போ பவதஹ நாம கிம். எந்த டவுட்டா இருந்தாலும் செகண்ட் செஷன்ல ஸ்டார்டிங்ல கேட்டுடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல இப்பயே நடுவுல கூட கேட்டுடலாம். ரமேஷஹன் கொடுத்துட்டா ஆன்சர். அப்ப நீங்க கொஸ்டின் ஆன்சர் நீங்களே ஃப்ரேம் பண்ணணும். இப்ப எப்படி எழுதணும்? ரமேஷ்னா ஆம்பளை, சோ புல்லிங்க சப்தாஹா. பவதஹ நாம கிம், தங்களுடைய பெயர் என்ன? அப்போ அவர் என்ன சொல்றாரு? மம நாம ரமேஷஹ. ஓகேவா? அடுத்தது இதுவும் அதே மாதிரி எழுதுங்க. பவதஹ நாம கிம், மம நாம கோபாலஹ. ஓகேவா? இது எல்லாமே உங்க பேரு அந்த மாதிரிதான் ரெஸ்பெக்டோட வருது. நார்மலா கேட்க முடியாது, உன் பேர் என்ன அந்த மாதிரி வராதுல்ல. அதுவும் சொல்லி தர போறாங்க, டோன்ட் வரி. எல்லாம் வருது, டென்ஷனே நமக்கு வேணாம், எல்லாம் கத்துன்றலாம். ரெண்டே தான் வருதா? மேல்னா பவதஹ, ஃபீமேல்னா பவத்யாக. அதுதான் பேரை பாரு, மேலா ஃபீமேலா நமக்கு ஏத்த மாதிரி போதும். இப்ப இந்த சரஸ்வதி கோபாலகர்ல இருந்து நீங்க இப்ப பண்ண போறீங்க. எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறீங்களா? நானே எழுதினேன்னா நல்லாவே இருக்காது. நீங்க எழுதிட்டு ஆன்சர் கரெக்டான்னு மட்டும்தான் இதுல செக் பண்ணணும். ஓகேவா? கோபாலக ஆன்சர். அப்ப இதுக்கு எப்படி எழுதுவீங்க? பவதஹ நாம கிம். எல்லாம் அதுக்கப்புறம் கோபாலகன் வந்ததுன்னா மம நாம கோபாலக. முதல்ல ஆண் பாலா பெண் பாலா, புல்லிங்க சப்தமா ஸ்திரீலிங்க சப்தமா பாருங்க. இப்ப சரஸ்வதின்னு வந்திருக்கு, இது ஸ்திரீலிங்க சப்தம் இல்லையா? அப்ப எப்படி எழுதணும்? பவத்யாஹா நாம கிம். ஓகேவா? அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? மம நாம. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பெண்பால் ஷியாமளா. கரெக்டா? ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் இது. அப்போ இங்க பவத்யாஹா நாம கிம். ஓகேவா?
அப்ப மம நாம ஷியாமலா. எல்லாரும் நான் எழுதும் போதே எழுதிக்கோங்க. பண்ண இங்க ரூபினி, ரூபினி அப்படின்னா ஸ்திரீலிங்கம், ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதம். அப்போ இங்க பவத்யாஹா நாம கிம். எழுதி பாருங்க, அப்பதான் எக்ஸாம்க்கு பிராக்டிஸ் ஆகும். மம நாம ரூபினி. எல்லாரும் எழுதிட்டீங்களா? சூப்பர். ஆமா, சொல் பேச்ச கேப்பா அவன். அடுத்ததுல இருந்து எழுது கோதான்னு சொல்றதெல்லாம் கோதா கேட்போம். இப்ப அடுத்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. நமக்கு சான்ஸ்கிரிட் லேகனபியாசக 3 ரைட்டிங் பிராக்டிஸ். இப்ப நீங்க தான் எழுத போறீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து, சரியா? யுவக அப்படின்னா பையன். மாமா யுவக. லேகா நாம வியாசர் மேல உங்களை எப்படி கேட்பீர்கள்னு போட்டிருக்குமா? ஆமா, அந்த இடத்துக்கு எடுத்துடலாமா? சரி. உங்களின் பதில் என்ன? உங்களை எப்படி கேட்பார்கள்? உங்களின் பதில் என்ன? எப்படி உங்களை கேட்பாங்க? இவன் பையன், அவன் விருத்த. ஏஷகன்னா இவன் அர்த்தம், பக்கத்துல இருக்கிறவங்கள. கொஞ்சம் நமக்கு தள்ளி இருக்காங்களா அவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சொல்லித்தரேன் இரு. பண்ணும். லாஸ்ட் டைம் பண்ணிருக்கோம், ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஞாபகம் இருக்குது. என்ன கலர் போடலாம்? ப்ளூ ப்ளூ. ஏஷக பாலகஹ, இவன் பையன். ஓகேவா? அப்ப எப்படி சொல்லுவீங்க? இவன் பையன். யுவகஹன்னு இருக்கு, அப்ப இவனுக்கு எப்படி சொல்லலாம்? ஏஷக யுவகஹ, பையன். ஏஷகன்னா பக்கத்துல இருக்க ஒருத்தரை சொல்லுவோம் இவன். இதுவும் வந்து புல்லிங்க சப்தாகா. ஏஷக சக ரெண்டுமே புல்லிங்க சப்தாகா. புல்லிங்கம்னா மாஸ்குலேன், ஆண் பால், பாய்ஸ். ஏஷக சக ரெண்டுமே பாய்ஸ தான் குறிக்கும். ஏஷக யுவகஹ, நம்ம பக்கத்திலே ஒருத்தர் இருக்காருன்னா இவன் யுவகன். அவர், அவர். சக அத்தியாபகஹ, அகாராந்த புல்லிங்க சப்தம். ஏஷக சோரஹ, இவன் திருடன். அவன் சக ஆரக்ஷகஹ, போலீஸ், ஆண் போலீஸ். ஏஷக வைத்தியஹ, இவர் வைத்தியர், டாக்டர், மேல் டாக்டர். சஹ ருக்னஹ, ருக்னஹ, ருக்னஹ அப்படின்னா என்னன்னா பேஷண்ட். இவர் டாக்டர், இவன் பேஷண்ட். இவன் வந்து சின்னவர், இவர் வயது டீச்சர். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். யுவகஹ அப்படின்னாலே சாத்திரஹனா ஸ்டூடெண்ட், யுவகஹனா சின்ன பையன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்திரீலிங்க பதத்துக்கு போலாமா? ஏஷா பாலிகா, இவள் பெண், சின்ன பெண்ணு. சா விருத்தா, அவர் வயதானவள். இதெல்லாமே வந்து பெண்பால் ஸ்திரீலிங்க சப்தாக. ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தாக. ஏஷா அத்தியாபிகா, சா சாத்ரா. ஏஷானா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்லுவோம். இவள் டீச்சர், பெண் டீச்சர். அவள் ஸ்டூடெண்ட். ஏஷா வைத்யா, டாக்டர், ஃபீமேல் டாக்டர். சா மகிழா, அவள் பெண். முனிவரா, ஏஷா பெண் முனிய முனிவரான்னு சொல்லுவோம். விருத்தஹ, எங்க இருக்கு விருத்தஹ? விருத்தா, விருத்தா அப்படின்னா வயசானவங்க. வைத்யா, வைத்யா எதுப்பா? விருத்தகனா மேல்
மேல் வயசானவங்க, விருத்தானா ஃபீமேல் வயசானவங்க. எப்பயுமே அஹல வந்ததுனாலே அகாராந்த புல்லிங்க சப்தம், ஆகாராந்தத்துல முடிஞ்சதுன்னா ஸ்திரீலிங்க பதம் தான் அது. முனிவரானா பெண் முனிவர். கிளாஸ் முடிஞ்சதும் நினைவா, உனக்கு டவுட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். சா சிஷ்யா, சா சிஷ்யானா இவள், அவள் சிஷ்யை. ஒரு முனிவர் கிட்ட சிஷ்யனா இருப்பாங்கல்ல, பெண் முனிவர் கிட்ட சிஷ்யர். ஏஷானா இவள், இங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. சானா அவள், இவள் அவள், இவள் அவள், அவ்வளவுதாங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்த வாரத்துல புக் வந்துரும், புக்ல எழுதலாம் நீங்களாம். நெக்ஸ்ட் எழுது நீ பாட்டு. இப்ப அடுத்தது தத்து ஏ தத்து. நீங்க தத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்து சிசி திஸ் அண்ட் தட். தத்து அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுக்கு தத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏ தத்துனா பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு சொல்லுவோம். தத்து ஏ தத்து, அது இது. தத்துனா என்ன? கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவோம். அது இலை. பர்ணம்னா இலை. தத்து பர்ணம், தத்து பர்ணம், பர்ணம். எழுத வேண்டாம், சொல்லு போதும். சரி. ஏ தத்து தத்து, அது இது. சொல்றச்சு கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா இது ரெக்கார்ட் பண்றேன்ல அம்மா. தத்து ஏ தத்து, அது இது. எப்பயுமே ஏஷானா என்ன? பக்கத்துல இருக்கிறத சொல்லுவோம் ஏஷான், கரெக்டா? தள்ளி இருக்கிறத சா சக அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தத்துனா தள்ளி இருக்கிற ஒரு பொருளை தத்துன்னு சொல்லுவோம். பக்கத்திலேயே ஒரு பொருள் இருந்ததுன்னா ஏ தத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கவனிச்சா புரியும். ஓகேவா? இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, பண்ண போறீங்க. ஏ தத்து பரணம், இது இலை, பக்கத்திலே இருக்குது, இலைய சொல்றோம். தத்து கிம், அது என்ன? தள்ளி இருக்கிறத கேக்குறாங்க. இப்ப தள்ளி இருக்கிறத கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? தத்து அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் வரும்? தத்து கிம். வெரி குட். என்ன? இப்ப பாருங்களேன். இப்ப தத்து கிம்னா என்னன்னா அது, அது என்ன? என்ன எழுதுவீங்க? தத்து கிம். இந்த கலர் தெரிய மாட்டேங்குது. கிம்னா என்ன? வாட், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் திஸ். அதுக்கப்புறம் தத்து நீங்க இங்க கொடுத்துருக்காங்க 4, அதை நீங்க தான் எழுத போறீங்க. ஃபேன்னா என்ன சொல்லணும்? வியஜனம். ஞாபகம் இருக்கா? வியஜனம். தத்து வியஜனம், அது. தத்து கிம், அது என்ன? ஏன்னா தத்துன்னு ஏன் போடுறோம்னா இங்க ஆன்சர்ல தத்து கொடுத்துருக்காங்க, அதனால தத்து கிம். அது என்னது? இது சங்கணகம். கம்ப்யூட்டர். ஸ்பெல்லிங் கரெக்டா தெரியல, பாத்துக்கலாம். தத்து கிம், தத்து. அது புக்கு கூட ஒரு நிமிஷம். ஸ்பெல்லிங் இருக்காமா? நக்ஷத்திரம், நக்ஷத்திரம். ஓகே. வியஜனம் கரெக்ட். சங்கணக்கம் கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டுக்கு யுத்தகம், யூத்தகம் நினைச்சுக்கேன். இது தத்து நக்ஷத்திரம், சங்கணக்கம், கம்ப்யூட்டர், நக்ஷத்திரம், சாரி திரம், நக்ஷத்திரம். ஓகேவா? தத்து கிம், ஏன்னா ஆன்சர் தத்துல ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஸ்டினும் அப்படி எழுதிக்கிறோம். அது என்ன? தத்து யுத்தகம்,
ஷர்ட். யுத்தகம்னா ஷர்ட். ஓகேவா? முடிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்ததுக்கு போலாமா? ஏதத்து அப்படின்னா இது. இது என்ன? பக்கத்துல இருக்க ஒரு பொருளை கேட்போம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஏத்தத்து கிம், ஏத்தத்து கிம், ஏத்தத்து கிம் தான் எல்லாமே வரும். ஏன்னா ஆன்சர் ஏத்தத்துல இருக்கு. ஐயோ, இவ்வளவு பெருசு எடுத்துட்டேனே. கிளியர் ஆல் போட்டா ஏன் ஆக மாட்டேங்குது? இந்த இடத்துல ஏதத்து கிம், ஏதத்து அதே வியஜனம். ஏதத்து கிம், இது என்ன? இது சங்கணகம். அப்படியே பைஹார்ட் பண்ணிடணும். சங்கணகம். ஏதத்து கிம், ஏதத்து நக்ஷத்ரம். ரசுனா என்ன? ஏதத்து கிம், ஏதத்து யுதகம். வெரி குட். எழுதிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆரம்பிங்க. இப்ப நீங்களே எழுத போறீங்க. ஏதத்து இது புஸ்தகம், தத்து பழம், அது பழம். இங்க ஏதத்து தத்து போட்டு இருக்கிறத எழுதி கத்தி சொல்லுங்க. அப்ப அந்த வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். ஏதத்து புஷ்பம். தத்து, தத்துனா அது. இது புஷ்பம், அது வாதாயனம். வாதாயனம்னா விண்டோ. ஏதத்து கந்துகம், கந்துகம்னா பால். தத்து அப்படின்னா இது, அது. அது கார்யானம், கார்யானம்னா கார். ஏதத்து விமானம், விமானம்னா ஏரோப்ளேன். தத்து சங்கணகம், சங்கணகம்னா என்ன? கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர். என்னப்பா வேணும்? தத்து அப்படின்னா அது, ஏதத்துனா இது. இப்ப நம்ம போலாம். ஏன்னா இல்லைன்னா அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். நம்ம ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் ஷேர். நோஸ் வந்துட்டோமா? ரெக்கார்ட் ஸ்டாப்.